சாயில் மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் இன்ட்ரொடக்ஷன். இப்போ சாயில் மெக்கானிக்ஸ் எதுக்கு படிக்கிறோம்? சாயிலோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா எல்லா ஸ்ட்ரக்சருமே சாயிலில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜஸ், எம்பேங்க்மெண்ட், ரயில்வேஸ் எல்லாமே சாயிலில் இருந்தால் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சாயிலோட பிஹேவியர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சாயில் மெக்கானிக்ஸ் படிக்கிறோம். சாயில் எப்படி உருவாகுது? டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் த ராக்ஸ்லாம் டிஸ்இன்டிகிரேட் ஆகி தான் சாயில் உருவாகுது. இந்த ப்ராசஸ் பேர் வெதரிங். வெதரிங்கில் ரெண்டு டைப் இருக்குது, ஃபிசிக்கல் வெதரிங் அண்ட் கெமிக்கல் வெதரிங். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ரன்னிங் வாட்டர், ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீஸ், இதனால தான் ஃபிசிக்கல் வெதரிங் உருவாகுது. ஃபிசிக்கல் வெதரிங்கால் உருவாகக்கூடிய சாயில் பேர் கொகஷன்லெஸ் சாயில். கொகஷன்லெஸ் சாயில் எதுலன்னா சாண்ட், கிராவல், கோபிள் அண்ட் போல்டஸ். ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் சிக்மா tan phi. கொகஷன்லெஸ் சாயிலில் அட்ராக்ஷன் இருக்காது. ஸோ சி வேல்யூ 0. சிக்மான்றது நார்மல் எஃபெக்டிவ் ப்ரெஷர், ஃபைன்றது ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் என்னென்னா, சாயிலை கொட்டினீங்கன்னா, சாயிலை இப்போ மேலேருந்து கீழே கொட்டுறோன்னா இட் ஃபார்ம்ஸ் லைக் எ ஹீப். இந்த மாதிரி ஒரு கோனாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கோனுக்கும் ஹாரிசாண்டல் லைனுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் வெதரிங். கெமிக்கல் வெதரிங் எதனால் நடக்கணும்? ஆக்சிடேஷன், ஹைட்ரேஷன், கார்பனேஷன் அண்ட் லீச்சிங். இதனால் உருவாக்கக்கூடிய சாயில் பேர் கொகசிவ் சாயில். கொகசிவ் சாயில்னா என்னென்னா, சாயில் பார்ட்டிகிள்ஸ் கிடையில பாண்டிங் இருக்கும், இன்டர்மாலிகுலர் பாண்ட்ஸ் இருக்கும், அதான் கொகசிவ் சாயில். இப்போ இதோட ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் 0. ஃபுல்லி சேச்சுரேட்டட் கிளே எக்ஸாம்பிள் வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் கிளே வந்து எக்ஸாம்பிள். ஸோ 5 0னா சிக்மா tan phi 0 ஆயிரும். அப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு சி கொகஷன். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சாயில் பாருங்கள். ஆன் பேசிஸ் சாயில் எப்படி உருவாகுது அதை பேஸ் பண்ணி சாயிலை ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட்டட் சாயில், செகண்ட் ஒன் ரெசிடுவல் சாயில். டிரான்ஸ்போர்ட்டட் சாயில்னா சாயில் உருவாகிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது பை எனி மீடியம், தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் மெயினாக இதை பற்றி தான் படிக்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட்டட் சாயிலில் தான் வந்து ஸ்டடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெசிடுவல் சாயில். ரெசிடுவல் சாயில்னா உருவாகிற இடத்துல அப்படியே இருக்கிறது தான், மூவ் ஆகாமல் டிஸ்இன்டிகிரேட் ஆன அந்த சைட்டில் இருக்கிறது தான் ரெசிடுவல் சாயில். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகிற சாயில் வந்து என்ன மீடியமில் டிரான்ஸ்போர்ட் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் வாட்டர், ரிவரால் டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா அதுக்கு அலுவியல் சாயில்னு பேர். லேக்கோட பாட்டம், ஏரிக்கு அடியில் டெபாசிட் ஆகிற சாயில் பேர் லாக்கஸ்ட்ரின். விண்டால் கையாச்சுன்னா அதுக்கு பேர் ஏஓலின் ஆர் லூயிஸ். சீ வாட்டரில் சஸ்பெண்ட் ஆகி டெபாசிட் ஆச்சுன்னா மேல் ஆர் மெரைன். கிராவிட்டியால் டெபாசிட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கொலுவியல் சாயில் ஆர் டேலஸ். ஐஸால் டெபாசிட் ஆச்சுன்னா ட்ரிஃப்ட் ஆர் கிளேஷியல் ட்ரிஃப்ட். நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் மேட்டர் டீகாம்போஸ் ஆகி அதிலிருந்து உருவாகிற சாயில் பேர் பீட். அதுக்கப்புறம் மார்ஷி லேண்ட், சதுப்பு நிலத்தில் உருவாச்சுன்னா மக். பீட் அண்ட் மக் ரெண்டு கம்பைன் பண்ணி குமுலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சாயில் ஹேவிங் ஹை பொரோசிட்டி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் வால்கானிக் ஒரிஜின். வால்கனோலேருந்து உருவாகக்கூடிய சாயில் வந்து பென்டனைட், அதில் வந்து போர்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டிக்கி சாயில் வந்து கும்போ. டாக்டர் கார்ல் டெர்சாயி தான் ஃபாதர் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ். அவர் கொடுத்த டெஃபினிஷன் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ். சாயில் மெக்கானிக்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு, ரீடைனிங் வால் டிசைன் பண்ணுறதுக்கு, எர்த் அண்ட் டேமுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரன்வே, ஹைவே, கனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு, ஸ்லோப்போட ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சாயில் பேஸ்ட் ஆன் பார்ட்டிகிள் சைஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் பேஸ்ட் ஆன் ஆரிஜின் பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாயில் பேஸ்ட் ஆன் தேர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தோம். தேர்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சாயில் பேஸ்ட் ஆன் பார்ட்டிகிள் சைஸ். 2 மைக்ரானுக்கு கீழே இருந்துச்சுன்னா தட் இஸ் கிளே. மைக்ரான்னா 1 மைக்ரான்னா 10⁻⁻6 மீட்டர். அதுக்கப்புறம் 2 மைக்ரான் டு 75 மைக்ரானுக்குள்ளே இருந்துச்சுன்னா இட் இஸ் சில்ட். நெக்ஸ்ட் சாண்ட். சாண்டில் 3 டைப் இருக்குது, ஃபைனு, மீடியம், கோர்ஸ். சாண்ட் 75 மைக்ரான் டு 4.75 mm இருந்தால் தட் இஸ் சாண்டு. அதுக்கு மேலே 4.7க்கு மேலே கிராவல். நெக்ஸ்ட் கோபிள் அண்ட் போல்டர்.
symbol of soil according to unified soil classification system. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிராவலோட சிம்பிள் G, சாண்டோட சிம்பிள் S, சில்ட்டுக்கு M, கிளேக்கு C. இந்த நாலு தான் பேசிக்கானது. அதுக்கப்புறம் வெல் கிரேடட், புவர்லி கிரேடட். புவர்லி கிரேடட்னா ஒரே ஒரு பார்ட்டிகிள் சைஸில் மட்டும்தான் இருக்கும். வெல் கிரேடட்னா எல்லா பார்ட்டிகிள் சைஸ்லேயுமே இப்போ சாயில் இருக்கும். நெக்ஸ்ட் லோ கம்ப்ரசிபிள், இன்டர்மீடியட் கம்ப்ரசிபிள், ஹைலி கம்ப்ரசிபிள். இப்போ 2 டைப் ஆஃப் சாயில் கம்பைனாக இருக்குதுன்னா, இப்போ சப்போஸ் கிளே அண்ட் கிராவல் சேர்ந்து இருக்குதுன்னா கிளேயி கிராவல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கிளேயின்ற ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து செகண்ட் பிளேஸில் யூஸ் பண்ணணும். செகண்ட் டேர்ம் கிராவலோட ஜின்றது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் யூஸ் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி தான் எல்லாமே வரும்.